திமுக ஆட்சியில் டாஸ்மாக் 5 மணிக்கு மூடிடுவாங்க, 6 மணிக்கு மூடிடுவாங்க, நைட்டு 12 மணி கூட வந்து பக்கத்தில் சந்து கடைகள்னு சொல்லுவாங்க, அன்அஃபிஷியல் இல்லீகல் ஷாப்ஸ் அங்கே கிடைக்கும். அங்கே போகும்போது பிளாக்கில் தான் 10 ரூபா மட்டும் இல்லை, 50 ரூபா 40 ரூபா அது அவங்க இஷ்டத்துக்கு விற்பாங்க. வேறு வழி இல்லை, அவனுக்கு வந்து அந்த நேரத்தில் கை கால் வடன்னு ஆடுதுன்னா அந்த 40 ரூபாய் 50 ரூபாய் மேலே இருந்தாலும் இப்போ மறுபடியும் நாளை காலையில் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னா இது ஒரு வகையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது 717 மூடியது வரவேற்கத்தக்கது. நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அமைச்சர்லாம் வந்து இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்களே, அவங்களுக்கும் அந்த எனர்ஜி ட்ரிங்க் அப்ளை ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. சார் இன்னொரு விஷயம், இப்போது லீமாரோஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் குடும்பத்தில் 2 பேரும் இப்போது முக்கியமான 3 பேர் இருக்காங்க. பாண்டிச்சேரி அவர். இப்போது இவர்கள் வருவதனால் லாட்டரி சீட்டு உள்ளே மறைமுகமாக வரக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த லாட்டரி சீட்டால் பல குடும்பங்கள் அழிந்ததுன்ட்டு அவங்க தான் ஒழித்தாங்க. இப்போ திருப்பி மறைமுகமாக கொல்லைப்புறம் வழியாக லாட்டரி சீட்டு வரக்கூடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, கொல்லைப்புறமாக இல்லை, வாசல் புறமாகவே வருதுங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல்.